ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெந்தயம் பாருங்கள் அழகாக பூ மாதிரி எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இல்லை, அதாவது வெறும் வெந்தயத்தமாக சாப்பிட்றத விட நான் நிறைய இந்த மாதிரி வெந்தயம் முளைக்கிற வீடியோலாம் போட்டிருப்பேன். இந்த மாதிரி முளைச்சி வந்த இதை சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஒரு நல்லா அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். நான்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெந்தயம் கொடுத்தா கூட அப்படியே சாப்பிட்ருவேன். ஆனால் சாப்பிடக்கூடாது. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் கூட நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தினம் இந்த மாதிரி ஒரு குத்து எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அதான் இந்த மாதிரி முளைக்கட்டி இந்த அளவுக்கு முளைக்கட்டினா எனக்கு லேசாக முளைக்கட்டினா பிடிக்காது. நல்லா பாருங்கள், ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி முளைக்கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு முளைக்கட்டி வந்திருக்கணும். இந்த வெள்ளை கலராக இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும், ஒரு இனிப்பாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் நிறைய நல்ல நல்ல சத்துக்கள் இருக்குது. வெந்தயத்தில் குளிர்ச்சிங்கிறது ஒன்று, முடியிலேருந்து நம்ம உள்ளங்காலிலேருந்து உச்சந்தலை முடி அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. எல்லாத்துக்குமே வெந்தயம் நல்லது. ஆனால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க, ஓவராக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் தான். ஆனால் என்ன செய்கிறது, அவ்வளோ அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் லிமிட்டாக சாப்பிட்டுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்பேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின வெந்தயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.